अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ स्वयामुनं रामं पद्माक्षणादहडजित्सयनेशरमारमापतीन् वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि உத்தரகிருத்தியத்தை பிரபன்னானவன் பண்டிதன் பாமரன் எல்லாரும் பண்ணணுமானதுனால அவரவர்கள் சக்திக்கேற்ப அதை விசதமாக சொல்லிட்டு வர எந்த ஒரு விஷயத்தையுமே சுவாமி தேசிகன் கசடர தெளிவிக்கக்கூடியவர். இந்த விஷயத்தில் இது இங்கேயே சார்த்தமாகறதுனால ரொம்ப பிரயோஜனமாக பகவத் அனுபவம் இருக்கிறதுனால இதை இன்னும் நன்னா தெளிவாக சாய்க்கிறார். அதனால் முதல்ல எப்போவும் உத்தரகிருத்தியத்தை வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்துன்ற ரீதியில் பண்ணணும். அப்படிப்பட்ட உத்தரகிருத்தியத்தை அது விஷயத்தை உத்தரகிருத்தியத்தில் நாம் அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் எம்பெருமானை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால் எம்பெருமானை நம்மையும் பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணுமானதுனால ஆச்சாரியாதிகளிடத்தில் அர்த்தங்களை முறைப்படி கேட்டு தெளியணும். அப்படி தெளிஞ்சால் மாத்திரம் போராது, அனுஷ்டானத்தை பரமைகாந்திகள் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் பக்கத்தில் அவளுடைய அனுஷ்டானங்களை பார்த்து தெரிஞ்சுண்டு அவள் உயர்ந்தவர்களானதுனால அவளுடைய தன்மைக்கேற்ப அவளுடைய அனுஷ்டானம் இருக்கும். அதில் நம்முடைய நிலைமைக்கு தகுந்தா போலே நாம் நம்முடைய அனுஷ்டானங்களை அவளை அனுசரித்து பண்ணணும். அப்புறம் இப்படி உத்தரகிருத்தியத்தை பண்ணிட்டு இருக்கச்சே சில பேருக்கு பகவத் கடாட்ச விசேஷத்தினால நம்மாழ்வார் நாதமுனிகள் போல எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணுறக்கூடிய சக்தி சாமர்த்தியாதிகள்லாம் சாட்சாத்காரம் பண்ணி அனுபவித்தா கூட அந்த ஆகிஞ்சிந்திய அனுசந்தானம் பண்ணாலே கார்பண்யத்தை தெரிவித்து பெருமாளை துவமே உபாய பூத்துவமே பவா அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த மாதிரியான கோப்திருத்துவம் வரணம் பண்ணாலும் அந்த கோப்திருத்துவ வரணம் பண்ணுறதுக்கு நீயே தான் உபாயம் பண்ணணுன்றதுக்கு எதுக்காக பக்தி ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோபவா, என்னால் பக்தி பண்ண முடியாது, நீ தான் ரட்சிக்கணும், அந்த ஸ்தானத்தில் நீயே இருந்து என்னை ரட்சிக்கணும்னு அப்படி கார்பண்ய அனுசந்தானம் பண்ணத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் தான் இப்போது நமக்கு பெருமாள் சாட்சாத்காரம்லாம் கொடுக்குறாரே, நாம் அகிஞ்சன நன்ல நான் கிருபண நன்னு அப்படின்னு நினச்சிக்கூடாது. அந்த கார்பண்யத்தை கைவிடாத எப்பவும் போரற்ற தன்மையாக தான் நாம் இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அதை அனுசந்திக்கணும். அதனால அந்த உத்தரகிருத்தியத்தை நாம் அந்த கார்பண்யத்தினுடைய உட்பிரிவெல்லாம் கூட மறக்காதபடி இருந்து அந்த இதை அனுசந்திக்கணும். அதில் தான் தருதுயன் தராயன் உன் சரணில்லால் சரணில்லை அப்படின்ற பாசுரத்தில் விறகுழவு மலர்கொழிசு வித்துவ கோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடனும் மற்றவள் தனருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேன். எம்பெருமானு தானா நமக்கு பிராரப்த கர்மவசாத்தோ இல்லை இப்போ பண்ணக்கூடிய தப்புகளுக்கோ சிக்ஷிச்சான்னா கூட உடனே நாம் என்ன பண்ணணும், அந்த குழந்தையாகப்பட்டது அம்மா காலை கட்டிண்டு அழறா போலே தன்னுடைய அந்த அடாத செயலை விட்டு அந்த சமயத்தில் அம்மா காலை விட்டுண்டு அவளுடைய அருள் நினைகிற மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை பற்றி நாம் வர்த்திக்கணும். அதனால் கார்பண்யத்தை விடாது இருக்கணுன்றதுக்கு
அப்படி இருந்தாலும் இத்தனை நாளா ஐயோ நான் இழந்துட்டேன், இப்போ தானே பரநியாசம் பண்ணத்துலேருந்துலாம் இந்த மாதிரி இருக்குது நமக்கு, அதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சே, இழந்துட்டுமே அனாதியா அப்படின்னு தளர்ந்து போகாமல் அதெல்லாம் அவதார ரகசிய சிந்தனாதிகளை பண்ணி நாம் தேறி வர்த்திக்கணும். அப்படி வர்த்திச்சோன்னா அதுவே போதும். பூர்வத்தில் நாம் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு முன்னே ந துராச்சாரோப்பி சர்வாசி கிருத்தக்னா நாஸ்திக பூர்வத்தில் எப்படி இருந்தாலும் இப்போ எம்பெருமான சமாஷம் அடைஞ்சாகட்டும் நாம் பரிசுத்தராக வேதத்தை நினச்சி அதுக்கு தகுந்த கைங்கரியத்தை நாம் பண்ணிட்டு, அதாவது எப்படி அணை போன ஜலத்துக்கெல்லாம் வருத்தப்படாத இது வரப்போகிற ஜலத்துக்கு வந்துட்டுருக்க ஜலத்தை அணை கட்டி எப்படி உபயோகப்படுத்தி பயிரெலாம் விட்டு மேல் மேலும் நல்லா இருப்பானோ அதை போல் பண்ணணும் அப்படின்றத இதுவரையில் சாதித்தார். இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அது உரிய விஷயங்களில் பயன்படுத்தணும். இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உரிய விஷயங்களில் பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சாத்விக ஆகாரங்களை உபயோகப்படுத்தி இந்திரியங்களை யோக்கியங்களை ஆக்கணும். அதாவது இந்திரியங்களை யோகங்களை ஆக்கிறதுன்னா நமக்கு எது பிராப்தமோ தகுந்ததோ அந்த அனுபவங்களில் இந்திரியங்களை மூட்டணும். இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுன்னா இந்திரியங்களை அப்படியே வாய் மூடின்னு இருக்கிறதுன்னு இல்லை. இந்திரியங்கள் அதாவது அது காரியத்தை பண்ணும். ஆனால் கட்டுப்படுத்துறதுன்னா இதை பார்க்காத, இதை பாரு, இதை கேட்காத, கண்டதை கேட்காத, நமக்கு உண்டானதை இதை கேடு, கண்ட பதார்த்தங்களை சாப்பிடாத, ருச்சிக்காத, நமக்கு உண்டான பதார்த்தங்களை ருச்சி அப்படின்னு இந்திரியங்களை பட்டி புகாதபடி நமக்கு தகுந்த அனுபவங்களில் மூட்டி அதை நேர்மையாக நாம் செலுத்தணும். அதை நேர்மையாக செலுத்தணும். ஏல இந்திரியங்களை அடக்கிறதுன்னா இந்திரியங்களை அடக்க முடியாது. அந்த இந்திரியங்களை நமக்கு அப்பிராப்த விஷயங்கள்லேருந்து மீட்டு பிராப்தமான விஷயங்களில் நமக்கு தகாத விஷயங்கள்லேருந்து மீட்டு தகாத விஷயங்களில் செல்லாதபடி பண்ணி தகுந்த விஷயங்களில் நாம் அதை உபயோகப்படுத்தி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாத்விக ஆகாரங்கள்லாம் உபயோகப்படுத்தி நாம் இந்திரியங்களை யோக்கியங்களை ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஷயத்தில் வரைச்ச முடியானே விடாய்த்த முடியானே ஏற்படியே விடாய்த்த கரணங்களை சாத்விக ஆகார சேவாதிகளாலே யோக்கியங்களாக்கி பிராப்தங்களான அனுபவங்களிலே மூட்டி அயோக்கிய விஷயாந்தரங்களில் பட்டி புக்க வாசனைகளை மாற்றுவிக்கவும். அதனால் நாமும் நல்ல ஆகாரங்கள்லாம் உபயோகப்படுத்தி இந்திரியங்களை கண்டபடி போகாத நாம் நல்வழியில் போகும்படி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா ஆழ்வார் முடியானே அப்படின்ற திருவாய்மொழியில் சாதித்த படிக்கு நாம் நம்முடைய கரணங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த முடியானேவில் ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்றத நாம் மேற்கொண்டு பார்க்கணும். இப்படி பண்ணக்கூடிய கைங்கரியங்களை
சாஸ்திர முறைப்படி உகந்து பண்ணணும். இப்படி பண்ணக்கூடிய கைங்கரியங்களை சாஸ்திர முறைப்படி, சாஸ்திரம் வழுவாது, ஏற்கனவே சாஸ்திரிய நியமனாதிகாரத்தெல்லாம் எப்படி சொல்லியிருக்கார் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதான் இந்த உத்தர கிருத்தியத்தில் சாஸ்திர முறை தப்பாத அவரும் சந்தோஷமாகவும் பண்ணணும் இந்த கைங்கரியத்தை அப்படின்னு சாய்க்கிறோம். அதுக்கு எப்படி சாஸ்திர முறைப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும், நடுவில் ஆறு ஓடுறது, அதுக்கு ஓடம் வழியாக இந்த கரையில் அந்த கரைக்கு போகணும். அப்போது ஓடத்தை எதிர்பார்த்துருக்கோம். அந்த ஓடம் வர நாளைக்கு சரி தியூத்தம் ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறா எல்லாரும். இப்போது தியூத்தம் ஆடுகிறா, விளையாட்டு தாயக்கட்டை சொக்கட்டா அந்த மாதிரி ஆடினா அது ரெண்டு விதமாக ஆடுறது. ஒன்று போது போகிறதுக்காக, ஒன்றும் பணபந்த தியூத்தம்னு பணம் வச்சு நான் ஜெயித்தா இவ்வளோ பணம் நீங்கள்லாம் தரணும், நீங்கள் ஜெயித்தா உங்களுக்கெல்லாம் மற்றவாள்லாம் தருவா, யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு மற்றவாள், அதுக்கு பணபந்த தியூத்தம்னு பேர். வெட்டு கட்டி விளையாடுற ஆட்டம். ஆனால் இப்போது ஓடத்துக்காக காத்துட்டுருக்கோம் ஆடுறது. ஓடம் வர வரையில் அந்த நாழிகளை கடக்கிறதுக்காக அதையே எதிர்பார்த்துட்டு ஏங்கிட்டு இல்லாமல் சந்தோஷமாக போகிறதுக்காக அவன் ஜீவிதம் ஆடுறான்னு சொன்னால், அப்போ இந்த பந்தயம் வச்சு ஆட முடியாது. ஏன்னா பந்தயம் வச்சுட்டா ஆட்டம் முடியணும். ஆட்டம் முடிஞ்சால் தான் யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறா, யாருக்கு யார் யார் நஷ்டப்பட்டு யாருக்கு லாபம் வருது அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி பணம் வச்சு ஆட முடியாது. அப்போ பணம் வச்சு ஆடச்சு என்ன பண்ணுவா, ரொம்ப உன்னிப்பாக மற்றவ அந்த சட்டத்திட்டத்துக்கு படி வரையறைப்படிக்கு ஆடுறாளான்னு ஒருத்தர் தான் மாத்திரம் ஆடுறது வரையறையாக மீறாத ஆடினா மாத்திரம் போகாது, மற்றவாள்லாம் ஏமாத்தாத வரையறைப்பட்டு ஆடுறாளான்றத கண் கொட்டி அப்படியே பார்த்துட்டுருப்பாள். யாரும் தப்பாக ஆடாதபடிக்கு ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை கண்காணிச்சுட்டுருப்பா. ஏன்னா அதில் வெற்றி தோல்வி இருக்குது, அதனால் இழப்பு இருக்குது, லாபம் இருக்குது. அதனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த சாஸ்திரம் ஜீவித சாஸ்திரம் சொல்கிறதோ அதுபடிக்கு காட்டெல்லாம் நகர்த்தி வச்சு பண்ணுவார்கள். இப்போ அந்த மாதிரி ஆட்டத்தை ஆடணும்னா அந்த ஆட்டம் எவ்வளோ நாள் ஆடணும் தெரியாது, அதுக்குள்ளேயும் ஓடம் வந்துடும். உடனே நம்ம ஓடத்தில் ஏறி போகாது போட்டோம்னா அந்த ஊருக்கு போகாது, இந்த கரையிலே தான் உட்காந்துருக்கணும். அதனால் ஓடத்துக்கு காத்துட்டுருக்க என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், வெறுமை பொழுதுபோக்குக்கா அந்த டைம் பாஸிங்னு சொல்கிறோமே, அந்த பொழுதை போகிறதுக்காக ஓடம் வரது அதை ஆடுறதுக்காக. அப்போ ஓடம் வந்ததுன்னா உடனே இந்த ஆட்டத்தை நிறுத்திட்டு, பிரதானம் என்ன இப்போ ஓடத்துல எக்கரை போகிறது தானே, அதனால் இந்த ஆட்டத்தை நிறுத்திட்டு உடனே போயிடுவாள். சரி இப்படி ஆடுறோம், இது வெறுமை தானே ஆடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாறுமாறாக காயெல்லாம் வைக்கலாமா? ஜீவித சாஸ்திரத்தில் சொல்லாதபடியெல்லாம் தாறுமாறாக விளையாடலாமா? விளையாட மாட்டான், விளையாடக்கூடாது. அப்போ ரசம் இருக்காது. தாறுமாறாக விளையாடினா அதுக்கு விளையாட்டே இல்லையே. அப்படி போக்குவரத்துக்காக விளையாடினா கூட பாதியில் அது கலைக்கப்படுமா இருந்தால் கூட ஆடச்சே என்ன பண்ணுவா, ஆட ஆரம்பித்ததுலேருந்து எது வரையில் எத்தனை நாள் வரையில் ஆடுறாளோ அத்தனை நாள் வரையிலும் அந்த ஜீவித சாஸ்திரம் படி தான் அதை ஆடுவாளே தவிர இது வெறுமை தானே நாம் ஆடுறோம், இது பணபந்தம் இல்லையே, அதனால் எப்படி வேணால் தாறுமாறாக காய வைக்கணும்னு வைக்க மாட்டோம். அதுபோல் பிரபன்னனான நாமும் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த உத்தர காரியத்தை பண்ணணும்னா நாம் எப்படியா இருந்தாலும் தான் மோட்சம் போகணும். இப்போ என்ன வெறுமை பெருமாளுக்கு தானே கைங்கரியம் பண்ணுறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லாதபடி சாஸ்திரத்துக்கு முரண்பாடானபடியோ நாம் கைங்கரியம் பண்ணக்கூடாது. எப்படி டைம் பாஸிங்காக ஓடம் காது நாமும் என்ன பண்ண போகிறோம், இந்த சரீர பதனம் வரையில் காத்துட்டு போகிறோம், அப்புறம் மோட்சத்துக்கு தான் போகிறோம். அதனால் எப்படி வேணால் ஆடலாம், எப்படி வேணால் கைங்கரியம் பண்ணலான்னு பண்ணணும். சாஸ்திர முறைப்படி தான் பண்ணணும். அந்த ஆடுறவா என்ன பண்ணுவா, அந்த கொஞ்ச நாள் ஆடினா கூட அதில் ரொம்ப உன்னிப்பாக ஊத்தமாக தான் ஆடுவாளே தவிர ஏனோ தானோன்னு ஆடமாட்டான். பணபந்த ஜீவிதத்தில் எப்படி நான் ஊற்றமாகவும் ரொம்ப அதையே அடி தப்பாத ஆடுவாளோ, அதுபோல் தான் இந்த வெறுமை பண்ணுற ஆட்டத்தையும் ஆடுவாள். அதுபோல் தான் நாமும் உத்தரகிருத்தியத்தை நாம் சுயம் பிரயோஜனமாக பண்ணால் கூட அப்படி பணபந்த ஜீவிதத்தில் ஆடுறவாளை போலத்தான் முறை தவறாமல் அவள் எப்படி ஆடுறாளோ அதுபோல் நாமும் பலன் பெறத்துக்காக காரியங்களை பண்ணுறாளே, நித்திய நைமித்திக காமிய கர்மாக்கள்லாம் பண்ணுறாளே, அவள்லாம் எப்படி சாஸ்திரம் சொன்னபடி பண்ணுறாளோ அதை போல தான் நாமும் சாஸ்திரம் சொன்னபடி பண்ணணும். சாஸ்திரம் சொன்னபடி பண்ணச்சே அதை உகந்து பண்ணாதான் பலன் வரும். அதை போல் நமக்கு அது பலன் இல்லை. இப்போது பலனுக்காக பண்ணலை, இருந்தாலும் அதை உகந்து பண்ணணும். இங்கே இருக்கிற நாளில் ஏன் உகந்து பண்ணணும், நமக்கு எந்த பலனும் இல்லைன்னா கூட அது பெருமாளுக்கு உகந்து அங்கே இவன் என்னடா அது ஆட்டம் ஆடுறான், என்னமோ தாறுமாறாக காயெல்லாம் வைக்கிறான் அப்படின்னு மற்றவா அதை உகக்க மாட்டான். அப்போ எப்படி அவன் வரமுறையை மீறாத பண்ணுறானோ அதை போல் நாமும் பண்ண வேண்டியது அப்படின்றத இந்த இடத்துல காண்பிக்கிறேன். அப்படி அந்த கைங்கரியத்தை எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது ஒருத்தன் பித்தம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பித்தம் ஏற்பட்டிருக்கு. பித்தம் ஏற்பட்டிருந்தால் பால் சாப்பிட்டாக்கா பித்தம் போகும், அதுக்காக பால் சாப்பிட்றான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், பித்தத்தை ஏதோ ஔஷதங்கள்னால சரி பண்ணிடுறான். சரி பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் பாலை ரோகம் போகிறதுக்காக, பித்தம் போகிறதுக்காக அவன் சாப்பிடலை. ஆரோக்கியமாக நல்ல ரோகம் இல்லைன்னா கூட, ரோகம் இல்லைன்னா கூட அவன் ஆரோக்கியமாக பாலை உடனே உகந்து சாப்பிடுவான். அதுபோல் நாம் பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள்லாம் நம்முடைய பாபாதிகள்லாம் போக்கலை அப்படின்னா கூட எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கக்கூடிய வழியில் நாம் பித்தம் போகிறதுக்காக பால் சாப்பிட்றவனை போல இல்லைன்னா கூட நல் உடம்பு வச்சுருக்கவங்க கூட உகந்து பாலை சாப்பிட்றவனு அதை போல் நாம் இந்த உத்தர கிருத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தை, அதாவது உத்தர கிருத்தியத்தை இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நல்ல விஷயத்தில் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தையும், அப்படிப்பட்ட கைங்கரியங்களை சாஸ்திர முறைப்படி உகந்து தான் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சாதிச்சிருக்கார். இதில் பட்டி புகாத பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தணும், உரிய விஷயங்களில் ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்கு முடியானே திருவாய்மொழியை உதாரணமாக எடுத்துருக்கிறதுனால அந்த முடியானே திருவாய்மொழிய அர்த்தத்தையும் பூர்ணமாக அனுசந்தானம் பண்ணும். மேலே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமஹ. ஆதிவன்ஷடவோபாதி நிதிவர்ஜான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரீ ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.